ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஷின்சான் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலைவனத்த காப்பாங்க. சென்டர்ல ஒரு பில்டிங் ஹைட்டா இருக்கும். அப்ப நம்ம ஹாரி என்ட்ரி குடுப்பாரு. அதுக்கப்புறமா ஹாரியோட ஃபேமிலி எல்லாருமே என்ட்ரி குடுப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட்னு சொல்லுவாங்க. ஹாரி எவ்வளோ சூடா இருந்தாலும் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுருவாரு. அதுக்கப்புறம் மிச்சி கண்ணாலேயே எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஷின்சான் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான் அப்படின்னு எல்லா டேலண்ட்டையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஒரு இடத்துல போய்ட்டு நிற்கும்போது இருட்டாக இருக்கும். அப்போ தான் பிரின்சிபலோட ஃபோட்டோ டெரராக வரும் வீடியோ. நீங்கள் எல்லா டாஸ்க்கையும் செஞ்சு முடிச்சிட்டா நீங்கள் மேலே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்லாம் ஈஸியாக இருக்காது, நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் தான் எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லும் போது அப்படியே சுற்றி ஆடியன்ஸாக சேஞ்ச் ஆகிடும். போட்டியாளர் யோஷினாக்கா மேமு தான். யோஷினாக்கா மேம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக வேலை பார்ப்பாங்க. அப்போ தான் இவ கூட நம்ம எப்படி வேலை செய்கிறது, தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லும்போது, இவங்கள சும்மா விடக்கூடாது, ஜெயிச்சு காட்டுறோப்பா அப்படின்னு சொல்லுவான் ஷின்சான். போட்டியும் ஸ்டார்ட் ஆகிடும். 30 நிமிஷத்தில் என்னென்ன சமைக்கிறோம் அதான். அதேமாரியே ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பாங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. மிக்ஸியால் சமைக்கவே முடியாது. அதே ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நிறையாவே இருக்கும். இதான் போட்டி அப்படின்னு சொல்லுவார் அந்த பிரின்சிபலு. அது மாதிரி இருக்கிற சாப்பாடை வச்சு நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்மள ஏதாச்சும் ஃபாஸ்ட்டாக செய்யும் போது மிச்சி உடஞ்சிருவாங்க. இனிமேல் என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது ஹாரி சம்மந்தமே இல்லாமல் சுற்றுவார். அதை வச்சுக்கிட்டு சுற்றும் போது தான் அது உள்ள சாசேஜ் 2 இருக்கும். அதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் போது யோசினாக்காம பாதி சமைச்சு முடிச்சிருவாங்க. அவங்க பாதி இது முடிச்சிருவாங்க. இவங்களும் கொஞ்சம் ஏதோ சமைச்சு அதையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே மேலே போயிட்டு பஸர் அமுக்கிறதுக்காக உட்காந்துருவாங்க. உட்காந்துருத்து யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடித்து பஸர் அமுக்குறாங்களோ அவங்க வின்னு. அதேமாரி இவங்க சாப்பிட்றதுக்கு தயாராகிடுவாங்க. சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியால் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹாரி திறமையை காமிச்சிட்டு இருப்பாரு சூடான பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் யோசினாக்கா மேம் ஷாக் ஆகிடுவாங்க. எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாருன்னு சொல்லும் போது யோசினாக்கா மேம் மேலே சில சாப்பாடெலாம் சிந்திரும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்ருவாங்க. ஹாரி ஃபேமிலி பஸரையும் அமுக்கிடுவாங்க. லெவல் 1லையும் ஜெயிச்சிருவாங்க. அதனால் ஹாரி ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. லெவல் 2க்கு போடும்போது ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகிய மேமும் மாத்சுசாக்கா மேமும் தான் ஒரு டெரரான லுக்கில் இருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, நாங்கள் தான் இந்த கேமு உங்கள் போட்டியாளர் அப்படின்னு சொல்லும்போது, கேம் ரொம்ப சிம்பிள் தான். யார் ரூ. 2000 சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அவங்க வின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி சூஷியெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். மிச்சி பார்த்தீங்கன்னா கண்ணிலே வலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எப்படி இதாக முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு மாட்சுசாக்கா மேம் மேலே விலைய பார்த்துருவாங்க. 980ன்னு சொல்லும்போது என் ட்ரெஸ்ஸு விலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு மேலாம் ஷீல்டு போட்டுருவாங்க. மிச்சியால் பார்க்க முடியாது. அப்போ அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் திட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விலைய தெரிய ஆரம்பிச்சிடும். மிச்சிக்கு தானாகவே அந்த திறமை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகியோ. அப்போ தான் ஷின்சான் ஒரு ஃபுட் எடுத்துருவான். இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது ஷின்சான் அப்படின்னு சொல்லி மிச்சி பிடுங்கிட்டு இருப்பாங்க. ஃபுட்டு மேலே பறந்து போயிடும். அப்போ மாட்சுசாக்கா மேம் தின்னுபிடுவாங்க. அதனால் அவங்க அவுட் ஆகிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நொகோரா ஃபேம் வின் ஆகிடுது. அதனால் மிச்சி ரொம்பவே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது லெவல் 3க்கு போயிடுவாங்க. எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் என்ட்ரி கொடுத்துருவாரு. எங்கள் கூட போட்டி போட வந்துட்டீங்க, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதில் இந்த மேப்பில் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க மார்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் கலர் வந்து ப்ளூ, உங்கள் கலர் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார் போட்டியை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு தான் அமௌண்ட்டு அப்படிங்குவாங்க. இவரும் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட சாப்பிட இவருக்கு அந்த கலரில் மார்க் ஆகும் ப்ளூ கலர்னு. அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இவர் பதிச்சிட்டாரு ப்ளூ கலரை. அவரே இவங்க ரைஸ் பால்னு சொல்லும் போது பெரிய ரைஸ் பாலாக கொடுத்துருவாங்க. எல்லாம் திட்டிகிட்டு இருப்பாங்க, எப்படி இவ்வளோ பெரிய ரைஸ் பாலை சாப்பிட்றேன்னு, நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லுவார் அவரும். அதேமாரி இவங்களும் பேசினா டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் சாப்பிடும்போது நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வரிசையாக ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹாரி நூடுல்ஸு, மிச்சி பார்த்தீங்கன்னா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஈக்குவலாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரின்சிபல் நிறையவே சாப்பிட்ருப்பாரு. ஒரு கட்டத்தில் இவங்களால சாப்பிட முடியாது, நிறையா சாப்பிட்ருவாங்க. அப்போ தான் நம்ம ஷின்சான் திறமையை காமிக்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு எவ்வளோ சாப்பிட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது, நீ சாப்பிடு ஷின்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஷின்சான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமாக அப்படியே வாயிலே போட்டு முழுங்கிடுவான் எல்லாரையும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திம்பான்.
புல்லட் ட்ரெயின் அப்படி காமிப்பாங்க. புல்லட் ட்ரெயின் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான். பிரின்சிபல் ட்ரெயினை கிராஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவான். ஷின்சானும் நிறையா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் மார்க்கை போட்டுருவான். ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக ரெட் மார்க்காக போட்டு ஷின்சான் ஜெயிச்சிருவான் அந்த போட்டியில். அதேமாதிரி அந்த லாஸ்ட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணது அந்த ஃபுட்டு கிடச்சிரும். ஃபுட்டு கிடச்ச உடனே அதை எடுத்து பார்ப்பாங்க. அது மிச்சி போன வாரம் சமைச்சது தான். எப்போதுமே வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிப்பார் இவரும். அப்போனா இதில் அவ்வளோதானான்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிட்டதுக்கெலாம் 3000 மட்டும் போகும்போது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதேமாரி அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.